வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரஞ்சினி என்ன சொன்னாங்க? நல்லா வெள்ளானன்னு சொன்னாங்களா? இல்ல ஏன் இவ்வளோ சீக்கிரம் வந்தேன்னு கேட்டாங்களா? இல்ல. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் கூட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணும்போது கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன். கப்போட திரும்பி வரணும்னு சொல்லி அனுப்பிச்சேன். பட் நான் அங்க "நீ போகும்போது வந்ததே போதும் ராசா" அப்படின்னு நினைச்சா? ஏன்னா நீ நல்ல பேரோட வந்தியே, நான் ஐ அம் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. நீ வேற யாராலையும் இவ்ளோ அந்த வீட்டுக்குள்ள இருந்த அந்த மாரி ஆட்களோட சுத்தி இருக்கிறாங்க. அந்த மாரி ஆட்களோட சேர்ந்து நீ ஒரு நல்லவனா இருந்து வெளியே வந்திருக்கியே. எங்கேயோ உன்ன நல்ல குணத்தை நீ விட்டு குடுக்கலையே. நான் ஐ அம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. நான் இருந்திருந்தா கூட எனக்கு பைத்தியமே பிடிச்சிருக்கும். நீ எப்படி சந்தோஷமா அங்க இருந்த? நீ எப்படி உன்னோட இயல்பு குணத்தை மாத்தாம இங்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு. இந்த பொண்ணு நல்லா பாயிண்ட்டா பேசுது. இந்த பொண்ணு போயிருக்கலாம்ப்பா உள்ள அப்படிங்கிற மாரி. ஐயோ! ஒருவேளை சீசன் 10ல போறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சா அனுப்புவீங்களா? அனுப்புறதுக்கு நான் யாரு? அவங்க தான் போணும். பட் எனக்கு அவங்க போனா எனக்கும் ஒரு சூப்பரான கண்டஸ்டன்ட்டா இருப்பாங்கன்னு தோணுது. அங்க எனக்கு ரொம்ப மென்டலி நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கேன் அந்த வீட்டுக்குள்ள. பட் அது எப்படியாவது காட்டக்கூடாது. அது எப்படியாவது வந்து என்ன ஹாப்பியா வச்சுக்கணுங்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணியிருக்கேன். அந்த ஹவுஸ்மேட்ஸ் எவ்வளோதான் என்னென்னமோ லைக் தப்பான விஷயங்களோ இல்ல ஒரு சூழ்ச்சி பண்றது இந்த மாதிரி இல்ல பொடி வச்சு பேசுறது இந்த மாதிரி பண்ணாலும் அவங்கள பார்த்து ஓ இவங்களுக்குள்ள இந்த குணம் இருக்கு. இதை பார்த்தா எங்க அப்பா பார்க்குற மாதிரி இருக்கு, இவங்கள பார்த்தா எங்க பொண்ணு பார்க்குற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி சொல்லி சொல்லி என்ன நானே ஏமாத்திக்கிட்டு இருந்தேன் இந்த வீட்டுக்கு. அப்போதான் என்னால வந்து என்னோட மைண்டு கொஞ்சமாவது இவங்களோட பேசுறதுக்கு ஒரு அருவருப்பு வராம ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கோட இவங்களோட பேசலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட டெய்லி நான் அதை வச்சுதான் நான் கடத்திட்டு இருந்தேன்.